எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது எங்கே அப்படியே நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? கேபிள் காரில் போய்கிட்டுருக்குறோம். ஐரோப்பா நாடு இருக்குல்ல, ஆஸ்திரியான்னு ஒரு தேசம் இருக்குது, ஜெர்மன் தேசம் பக்கம். அங்கே இது ஆல்ப்ஸ் மலை. இது ஆல்ப்ஸ் மலை தொடர் ஐரோப்பா முழுதும் நிறைய நாடுகளை பரவி இருக்குல்ல. அந்த மலை பகுதியில் கேபிள் காரில் இந்த மலைக்கு மேலே போய் கொண்டு இருக்கிறோம். மழை பெய்து கொண்டு சில்லுன்னு வெதரு. ஆனால் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஆண்டோடைய கிரியேஷன், ஆண்டோடைய சிருஷ்டிப்பை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறாரு. சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? யாத்திராமம் 34:10 உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அன்று சொல்றார், என் மகனே, என் மகளே, நான் கூட இருக்கிறேன். உன் கூட சும்மா இருப்பதல்ல, உன்னோட கூட இருந்து நான் செயல்படுகிற தேவன். நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா படிப்பிலே செயல்படுவார், வேலை செய்து கொண்டிருந்தீங்கன்னா வேலையிலே செயல்படுவார், பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தால் பிஸ்னஸில் செயல்படுவார், ஊழியம் செய்து கொண்டிருந்தால் ஊழியத்தில் செயல்படுவார். கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்குமா? இது என்னங்க இது இவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார், உங்கள் மூலமாக செய்ய போகிறார். இப்படிங்க இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு மட்டும் அப்படின்னு கேட்டால், என் கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர், பயங்கரமானவர், பயங்கரமான காரியத்தை செய்கிறவர் என்று மகிழ்ச்சியோடு நீங்கள் சொல்ல முடியும். ஆமாம், 4 மாடிக்கு சிலர் சொல்லுவாங்க, நூல் கட்டிடங்கள் நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த கிராமத்தில் எப்படிங்க இவ்வளோ பிரம்மாண்டம் எல்லாம் சொல்லுவாங்க, பயங்கரமாக இருக்குதுன்னு. அது என்னால் இல்லை, என் கூட இருக்கிற ஆண்டவர் பயங்கரமானவர், பயங்கரமான காரியத்தை செய்கிறவர் என்று நான் மகிழ்ச்சியோடு சொல்லுவேன். நீங்களும் சொல்லலாம், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். இன்றைக்கு செய்வார். சத்துருக்கள் உங்களை கண்டு பயப்படுவாங்க, விரோதிக்கிறவர்கள் பயப்படுவாங்க. உங்கள் மூலம் ஆண்டவர் செய்கிற காரியம் மற்றவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும். என்றால் பயங்கரமான காரியத்தை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்க கூட இருக்கிறாரா? உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் அவரை பங்காளராக வச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு சொந்தமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அல்லது ஒரு தேவை வருகிற மட்டும் ஆண்டவர் எனக்கு கூப்பிடுறீங்களா? இல்லை, எப்பொழுதுமே அவரை கூடவே வைத்து கொள்ளுங்க. எல்லா காரியத்திலும் கூட இருக்கணும். நீ தான் எனக்கு எல்லாமே, நீ பற்றி கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான காரியத்தை பார்ப்பீங்க. இயேசுவே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன், என்னோட கூட இருக்கிறேன். இன்றைக்கு என் கூட இருந்து எனக்கு பயங்கரமான காரியத்தை செய்வீர். என் சத்துருக்கள், பகைக்கிறவர்கள், விரோதிக்கிறவர்கள் பயந்து நடுங்கும்படி என்னை கொண்டு எனக்கு பயங்கரமான காரியத்தை செய்வீர். நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.